இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே காலையில் ஒர்க்கிங் டேன்றதுனால அவசரமாக குக்கிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லீவில் தான் வந்துட்டு எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் என்ன மாதிரி ஆளுக்கெலாம் எப்படின்னா லீவுனா ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருக்கணும். ஒர்க்கிங் டேயில் அதுவும் மார்னிங் டைமில் ஹரிபரியில் எவ்வளோ வேணால் வந்துட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையாக பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரே குக்கர்லேயே வந்துட்டு பச்சை பயிரையும் வேக போட்டு கூடவே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்து வேக போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அப்புறம் பச்சை பயிறு சேர்ந்து தால் தான் வந்துட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் இருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தே பண்ணிட்டோன்னா நைட்டு சப்பாத்திக்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த பச்சை பயிறு கடையல் பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா வடகம் இதெல்லாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பட் நம்ம தான் எப்பயுமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே ப்ரிப்பேர் பண்ணுவோம். கொத்தமல்லி துவையல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூடவே வந்து தட்டைப்பயிறு வேக போட்டு ஒரு சாலட் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்ற பிளான். சாலட்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிளாக மேரக்காய், கேரட் அண்ட் மாங்காய் இந்த 3 காம்பினேஷன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்போ பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.